திருஞான சம்பந்தர் சிவஸ்தலங்களுக்கு நிறைய போகிறாங்க. ஒரு நாள் திருமருகன்கிற இடத்துக்கும் போகிறாங்க. ஒரு பெண்ணின் அழுங்குரல் கேட்குது. விவரத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கே ஒரு பதிகம் பாடி பாம்பு தீண்டி இறந்து போன பெண்ணின் உறவுக்கார பையனை பிழைப்பித்து அவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவேலி மேலே போகிறாங்க. பஞ்சத்தினால மக்கள் துன்பப்படுறதை பார்த்து சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. சிவபெருமானும் படிக்காசு கொடுக்குறாங்க. அந்த படிக்காசை வச்சு பசிப்பினியை தீர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் திருமறைக்காடு போகிறாங்க. அங்கே பல வருஷங்களாக பூட்டியிருந்த சிவ ஆலயத்தை திறக்கிறதுக்கு பதிகம் பாடுறாங்க. கதவு திறக்குது. அதுக்கப்புறம் இறைவனை வணங்கிட்டு மறுபடியும் கதவு பூட்டுறதுக்கு பதிகம் பாடுறாங்க. கதவு பூட்டிக்குது. அதுக்கப்புறம் பாண்டிமாதேவியின் அழைப்பை ஏற்று சம்பந்தர் மதுரைக்கு போகிறாங்க. மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளும் கோலும் சரியில்லை, அதனால் போகக்கூடாதுன்னு அப்பர் சொல்ல கோளறு பதிகம் பாடிட்டு அப்பரோட அனுமதியோடு போகிறாங்க. போய் அரசருடைய வெப்பு நோயை சாதாரண அடுப்பு சாம்பலை வச்சு தீர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கோன் முதுகு விழுந்திருந்தது. அந்த கோன் முதுகையும் சரி செஞ்சார். சமணர்களோட அனல்வாதம் புனல்வாதம் செஞ்சு சைவ மதமே சிறந்தது அப்படிங்கிறதையும் நிலைநிறுத்தினார். அதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் திருவோத்தூர் போனாங்க. அங்கே ஒரு சிவனடியார் சிவபெருமானுக்காக அடியன் பயிரிட்டு வளர்த்து வந்த பனைமரம் எல்லாமே ஆண்மரமாக இருக்கிறதுனால அது காய் காய்க்கலை. அதுக்காக சமணர்கள் ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுறாரு. பதிகம் பாடி முடித்த உடனே அங்கே பயிரிட்டு வந்த ஆண் மரங்கள் எல்லாமே பெண்மரமாக மாறினது. அப்புறம் சம்பந்தர் திரு காளஹஸ்தி போயிட்டு வரும்போது மயிலாப்பூருக்கு போகிறாங்க. கபாலீஸ்வரரை வணங்குறாங்க. அப்போ தான் சிவனேசன் அப்படிங்கிறவர் தனது மகள் பாம்பு தீண்டி இறந்து போயிட்டா, அவளுடைய சாம்பலை அந்த குடத்தில் வச்சுருக்கேன், அவளை உயிர்ப்பித்து தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதனால் மட்டிட்ட புன்னை அப்படிங்கிற ஒரு பதிகத்தை பாடுறாரு. அதில் அந்த ஊரில் நடக்கிற எல்லா விழாக்களையும் பற்றி சொல்லி இந்த விழாவை காணாமல் போவாயோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே 12 வயதுடைய ஒரு பெண் அந்த குடத்துலேருந்து வெளிவராங்க. அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு அவர் தந்தை சொல்ல, இல்லை நான் உயிர்ப்பித்ததால் இவள் என்னுடைய மகளாவாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஞானசம்பந்தருக்கு 16 வயசு ஆகுது. அவங்க அப்பா அம்மா திருமண ஏற்பாடுகள்லாம் செய்கிறாங்க. நல்லூர் பெருமணத்தை சேர்ந்த நம்பியாண்டா நம்பி அப்படிங்கிறவருடைய மகளுக்கு பேசி முடிக்கிறாங்க. திருமண நாளும் வந்தாச்சு. திருமண சடங்கும் முடிய போகுது. அப்போ தான் ஒரு பெரிய ஜோதி ஒன்று தோன்றியது. அந்த ஜோதியில் திருமணத்துக்கு வந்த அனைவருமே கலந்துட்டாங்க. 16 வயது வரை மட்டுமே வாழ்ந்த திருஞான சம்பந்தர் 16,000 பதிகங்களை பாடியிருக்காரு. சைவ மதத்திற்கு மிகப்பெரிய தொண்டு செஞ்சு சைவ மதம் தழைக்க செய்த மகான். இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது எம்பிரான் சம்பந்த மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.